வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனல்ல நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். தென் ஆப்ஷன் பைங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாங்க இப்போ நேத்திக்கான பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ், தென் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பேங்க் நிஃப்டி பேஜ்ல இருக்கேன். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டிக்கான நேத்திக்கான அனாலிசிஸ், ஐ மீன் மண்டேக்கான அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ இங்கேயும் அப்படிதான். ஸோ இங்கே அட்டன் பண்ணல. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம லைன் மேக்கிங் இருக்கு இல்லையா, நம்ம ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி வச்சிருப்போம். நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ற செட்டப்ஸ், நம்ம டார்கெட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ ட்ரெண்ட் லைன் மேக்கிங்ல பாத்தீங்கன்னா நம்ம லைன்ல வந்துட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ நம்ம லைன் பாத்தீங்கன்னா நம்ம லைன்ல இங்கே நமக்கு அழகா கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இங்கே வந்துட்டு பிரேக் அவுட், இங்கே பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனா சூஸ் பண்ணி இந்த கேண்ட்ல கன்ஃபர்மேஷன் கேண்ட்ல சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்ல நம்ம என்டர் ஆகும். ஸோ 56839ல நீங்க என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்க இருந்துட்டு ஒரு மினிமமான ஒரு ப்ராஃபிட் ஒன்று நீங்க புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ 56896 வரைக்கும் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு 57 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல வந்து நீங்க நீட்டா ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம் வாங்க. ஸோ செகண்ட் ட்ரேடும் நம்ம அகைன் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே மொமெண்டம் வந்துட்டு நமக்கு டவுன்வர்ட்ஸ்ல இங்கே வந்துட்டு நமக்கு நம்ம லைன்ல வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் இது கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்ல நீங்க என்டர் ஆயிருக்கணும். ஸோ 56754ல நீங்க என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்க இருந்து பாருங்களேன், நல்ல ஒரு டவுன்வர்ட் மொமெண்டம் தான். ஸோ இதோட லோ வேல்யூ வரைக்குமே நீங்க வந்து நீட்டா ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். 56603 வரைக்கும் இங்க நம்மளோட செகண்ட் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 152 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க நீட்டா வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இதான் நம்மளோட செகண்ட் ரேட். பாத்தீங்களா, நம்ம லைனோட அக்யூரசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம செட்டப்ஸோட அக்யூரசி லெவல். ஸோ நம்ம செட்டப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா தான் மார்க்கெட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நீங்க வந்துட்டு இப்போ நீங்க கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா என்டர் ஆயிட்டு இதுல ஒரு மினிமமான டார்கெட் நீங்க செட் பண்ணிருந்தீங்கன்னா கூட உங்க டார்கெட் இங்க அச்சீவ் ஆயிடும். ஸோ அதனால நம்மளோட கன்ஃபர்மேஷன், பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அட் த சேம் டைம் என்ட்ரிக்கு நம்ம ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஷியரா வந்துட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட்ல மினிமம் ஸ்டாப் லாஸ்ல நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ வாங்க, இது வந்து நம்மளோட செகண்ட் ட்ரேட். செகண்ட் ட்ரேட்ல ஒரு 152 பாயிண்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அகைன் நம்ம லைன்ல வந்துட்டு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க நமக்கு பிரேக் அவுட், இங்க நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா. ஸோ இது வந்து அப்வர்ட் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இங்கே வந்துட்டு 56657ல நீங்க என்டர் ஆயிருக்கணும். என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்க இருந்து இதோட ஹை வேல்யூ வரைக்கும் நீங்க வந்து ஒரு 71 பாயிண்ட் வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். தட் மீன் 56728 வரைக்கும் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு 71 பாயிண்ட் நம்மளோட தேர்ட் ட்ரேட்ல நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். தென் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் இல்லையா. ஸோ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம லைன்லேயே நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்க நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கவே இல்லை. தென் அகைன் இங்கே பாத்தீங்கன்னாலும் இங்கேயும் நமக்கு வந்து ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இங்கெல்லாம் கிடைக்கவே இல்லை. ஸோ லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா இங்கே தான் நமக்கு கிடைச்சது. இது வந்து லாஸ்ட் தான். ஆக்சுவலி லாஸ்ட்ங்கிறது வந்து 245 சம்திங்ல கிடைச்சதுனால நம்ம வந்து அக்செப்ட் பண்றோம். இஃப் சப்போஸ் 3 o'clock above நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தது அப்படின்னா நம்ம அதை வந்து அதுல வந்து நம்ம எந்த ட்ரேடும் என்டர் ஆக மாட்டோம். அது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ரூல். ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸும் நம்ம வந்து எந்த ட்ரேடும் என்டர் ஆக மாட்டோம். அட் த சேம் டைம் லாஸ்ட் 15 மினிட்ஸும் நம்ம எந்த ட்ரேடும் என்டர் ஆக மாட்டோம். பட் இங்கே நமக்கு இது வந்து 245 சம்திங் டைம். ஸோ அதனால இங்கே வந்து நம்மளோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் இங்கே தான் நமக்கு கிடைச்சது. ஸோ இங்கே வந்து அப்வர்ட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சு இதோட க்ளோசிங்ல நீங்க என்டர் ஆயிருக்கணும். 56687ல நீங்க என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்க இருந்து இதோட ஹைக் வேல்யூ வரைக்குமே வந்துட்டு நீட்டா ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். 56830 வரைக்கும் இங்க வந்துட்டு நீங்க சாலிடா ஒரு 143 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட்ல வந்துட்டு ஒரு 143 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான மண்டேக்கான ஸ்டேட்டஸ். மண்டே மார்க்கெட் மொமெண்டம் நல்லாவே இருந்தது பேங்க் நிஃப்டியில. ஸோ பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் இருந்தது. இதை நான் வந்து ஒரு மேக்ஸிமைஸா சொல்றேன். இதுல வந்து நீங்க வந்து மினிமமான டார்கெட் நீங்க இங்க செட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு மினிமம் டார்கெட்டும் உங்களுக்கு அச்சீவ் ஆயிருக்கும் தான். ஓகே, நம்மளோட ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சு நீங்க என்டர் ஆனீங்கனாலே போதும். இங்க வரைக்கும் நீங்க செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் ஒரு மினிமமான ஒரு அச்சீவ்மெண்ட் உண்டு. இல்ல நான் வந்து நம்ம டார்கெட் லைன் வரைக்கும் நீங்க செட் பண்ணியிருந்தீங்கனாலும் அதோட மேக்ஸிமமா தான் நமக்கு வந்து எல்லா அச்சீவ்மெண்ட்ஸுமே இன்னைக்கு இருந்தது. ஸோ இதான் இந்த வீக் வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு ஒரு பெஸ்ட் மூவா தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு மார்க்கெட். ஸோ இப்போ நம்ம ஓவரால் பாத்தீங்க பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் ஓவரால் பாத்தீங்கன்னா ஒரு 413 பாயிண்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் புக்கிங்ல தான் நமக்கு வந்துட்டு நேத்திக்கு ஸ்டேட்டஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 4 ட்ரேட்ஸுமே ப்ராஃபிட் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் 57, தென் 52, 152 பாயிண்ட்ஸ், தென் 70 பாயிண்ட்ஸ், தென் 70 பாயிண்ட்ஸ் அட் ஃபைனல்
143 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் புக்கிங்ல தான் மொமெண்டம் இருந்தது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 413 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க பேங்க் நிஃப்டில நேத்துக்கு ஸ்டேட்டஸ் படி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம டார்கெட்ஸ பேஸ் பண்ணி நீங்க வந்து ட்ரேட்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஷூரா வந்து ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்க வெளியில வந்திருக்கலாம். ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட்டோட நீங்க வெளியில வந்திருக்கலாம். ஸோ, அதான் அந்த அளவுக்கு ரொம்ப நம்ம செட்டப்ஸ் ரொம்ப அக்யூரேட்டா தான் மார்க்கெட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ரெகுலரா நம்ம சேனல வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு குடுங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு குடுங்க. ட்ரேடிங் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம செட்டப்ஸ் பத்தின கொஞ்சம் அக்யூரசி லெவல் பத்தி அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பேங்க் நிஃப்டிக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம பார்த்துடலாம். அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்தது அப்படின்னா, ஸோ 56860 56981 57184 57296 57439 57628 57797. ஸோ இது வந்துட்டு 57966. இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ். இப்போ இன்னைக்கானது அப்வர்ட்ஸ்ல இருந்ததுன்னா, இஃப் சப்போஸ் டவுன்வர்ட்ஸ்ல மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 56643 56453 56271 56103 55852 55688 55480 55323. இதான் இப்போ இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ். ஸோ நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க ட்ரேடிங் வியூல. தென் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா ட்ரேட் என்டர் ஆகுங்க. ஷூரா வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்ல மினிமம் ஸ்டாப் லாஸோட நம்ம வந்துட்டு ட்ரேட்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கான மண்டே அனாலிசிஸ் தென் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மண்டே நேத்துக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஒன்லி சிங்கிள் ட்ரேட் தான் கிடைச்சது. ஒரு சிங்கிள் ட்ரேட்லயே ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டோட நம்ம நீட்டா வெளில வந்தோம். நேத்து ஸ்டேட்டஸ் அதான். ஸோ எப்பவும் நான் சொல்றது தான் நம்ம ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணியாச்சு. நம்ம செட்டிங்ஸ் நம்ம பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து செட்டப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணியாச்சு விண்டோல. ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டெண்ட் பண்ண மாட்டோம். இங்கே நமக்கு வந்துட்டு கன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல இல்லையா? ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டெண்ட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இங்க நம்ம லைன்ல டச் ஆயிட்டு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் நமக்கு இந்த நேத்திக்கு ஸ்டேட்டஸ்ல கிடைக்கல ஸ்டார்டிங்ல. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னும் போது நம்ம வந்து ஷுவரா வெயிட் பண்ணுங்க. நம்ம லைன்ல டச் ஆகி நமக்கு பிரேக் அவுட்டோ ஆர் ரிவர்சல் கன்ஃபர்மேஷனோ கிடைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ட்ரேட் என்டர் ஆகணும். அது நம்ம மெயினா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ். ஸோ வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா, இங்க நமக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லாதனால நம்ம வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் மொமெண்டமுமே பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு, இங்க வந்து நமக்கு அகைன் நம்ம லைன்ல ஒரு பிரேக் அவுட் கிடைச்சது இல்லையா? பிரேக் அவுட் கேண்டில் கிடைச்சு, பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கேண்டில் நம்ம இதை தான் சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதை நீங்க சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூல நம்ம என்டர் ஆகணும். 25026ல நீங்க என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா பாருங்களேன், இங்க இருந்து ஒரு ஒரு அப்வர்ட் மொமெண்டம் தான் நமக்கு. ஸோ அப்வர்ட்ல பாத்தீங்கன்னா 25108 வரைக்குமே வந்துட்டு இங்க நீங்க நீட்டா ஒரு 82 பாயிண்ட்ஸ் வந்து நீட்டா ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இதுதான். ஸோ இங்க வந்துட்டு நீங்க மினிமமா நீங்க இங்கேயே டார்கெட் செட் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு இங்கேயும் அச்சீவ் ஆயிருக்கும். ரொம்ப மினிமமான ஒரு டார்கெட் நீங்க செட் பண்ணியிருந்தா அச்சீவ் தான் ஆயிருக்கும். இங்க எனக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் டவுன்வர்ட்ல இருந்தா கூட பட் நமக்கு ஃபைனல் வந்துட்டு நமக்கு டார்கெட் இங்க அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ 25108ல வந்து இங்க நமக்கு ஒரு 82 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் புக்கிங் இருந்தது. ஓகே, ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது. ஸோ இதான் நிஃப்டி 50க்கான நேத்திக்கான ஸ்டேட்டஸ். ஸோ எந்த ட்ரேடும் நமக்கு கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சு அதுல ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டா வெளியில வந்தாச்சு. ஸோ இதுதான் நிஃப்டி 50க்கான மண்டே ஸ்டேட்டஸ். ஸோ கன்ஃபர்மேஷன் இல்லாம நம்ம எந்த ட்ரேடும் என்டர் ஆகுறது கிடையாது. சிங்கிள் ட்ரேட் ஒன்லி சிங்கிள் ட்ரேட்ல நமக்கு 82 பாயிண்டோட நம்ம ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டா வெளியில வந்தாச்சு. ஸோ இது நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ். ஸோ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா, அங்க வந்துட்டு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோம்? ஒரு 413 பாயிண்ட் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்க வந்து இங்க வந்துட்டு ஒரு 82. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 495 பாயிண்ட் வந்து சாலிடா மண்டே ஸ்டேட்டஸ் படி நீங்க பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50க்கு சேர்த்து நீங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங்ல தான் நம்ம வெளியில வந்திருக்கணும். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கு இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்தது அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். 25142 25223 25
290 25 379 25 462 25571 2566 7 25736 இது நம்ம இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்ததுன்னா. சப்போஸ் டவுன் ட்ரெண்ட்ஸ்ல மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 250 46 249 31 248 39 247 63 246 81 246 19 245 28 then 24472 இதான் நம்மளோட டார்கெட்ஸ். ஸோ பார்த்தாச்சு நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம டார்கெட்ஸ் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு ப்ராப்பரான என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன் வேணும். ப்ராப்பராக எப்போ என்ட்ரு ஆகணும் அப்படிங்கிற ஃபுல் கிளியர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அட் த சேம் டைம் ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிட்டு ப்ராப்பராக ட்ரேட் அட்டன் பண்ணுங்க. ஷியராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளால ட்ரேட்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு ரெகுலரா கொடுங்க. பண்ணாதவங்க பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.